என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி ஒரு முக்கியமான செய்தி. என் பிள்ளையே, இந்த மகிழ்ச்சியான செய்தியினை கேட்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். என் தங்கமே, இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகின்றது. இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்களுக்கு எல்லாம் முடிய போகும் நேரம் வந்துவிட்டது. அம்மா எதற்காக இப்படி சொல்கின்றார்கள் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, மற்றவர்களிடம் நீ நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்து உன்னுடைய உறவுகளால் உன்னுடைய மனது அதிகமாக உடைக்கப்பட்டிருக்கின்றது. உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த இவர்களின் நிலை என்னவென்று நீ இப்பொழுது நிச்சயமாக இந்த அம்மாவின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒரு மிகப்பெரிய வேதனை என்றால் அது இதுவாகத்தான் இருக்க முடியும். என் தங்கமே, எத்தனையோ காலங்கள் கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவித்துவிட்ட உனக்கு என்றாவது நிம்மதி கிடைக்குமா? என்றாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் நிலைக்குமா என்று நீ ஏங்கி தவித்த உன்னுடைய நாட்கள் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றது. என் தங்கமே, இந்த அம்மா உன்னை தேடி வருவது சாதாரண விஷயமே கிடையாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ நம்பிய உறவு, அதாவது இவர்களால் தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது, இவர்களால் தான் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது, இவர்களால் தான் நாம் கடைசி வரை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல போகின்றார்கள் என்று நீ நினைத்து நம்பிய ஒரு உறவு இன்று நீ நினைத்ததே தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டால் என் குழந்தை நீ என்ன செய்வாய்? இந்த காயங்களை என் பிள்ளையினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த அம்மா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக உனக்கான தெளிவை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். மீண்டும் மீண்டும் உன்னோடு இதற்காகத்தான் பேச முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த அம்மாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். இந்த அம்மாவினுடைய அன்பை பெற்றுக்கொண்டு என் பிள்ளை நீ வாழ்க்கையில் தனக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிம்மதி என்றால் என்னவென்று தெரியாதது என் பிள்ளை அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றாய். இவர்களுக்காக நீ எத்தனையோ உறவுகளை நீ பகைத்து கொண்டாய். இவர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்ற துணிச்சலோடு பல விஷயங்களை நீ இறங்கியே செய்திருக்கின்றாய், செய்துவிட்டாய். இப்பொழுது இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள், இவர்களால் நீ இழந்த விஷயங்கள் என்று ஏராளமாக உன் வாழ்க்கையில் குவிந்து கிடக்கின்றது. இதற்கு மேலும் என்னதான் நான் செய்துவிட முடியும்? இதற்கு மேலும் எப்படிதான் நாம் இந்த வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் என்று என் பிள்ளை நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த அம்மா என்னோடு பேசுகின்ற நேரம். இந்த அம்மா நான் ஒருபொழுதும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. உன்னுடைய கஷ்டங்களை உன்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நான் எப்பொழுதும் உன்னை இந்த வேதனையிலிருந்து மீட்டெடுக்கத்தான் வருகின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. சில நேரங்களில் இந்த வாழ்க்கை உன்னை அடுத்தது என்ன என்று நகர்த்த முடியாமல் நிறுத்தி வைக்கும். இதோடு நாம் தப்பித்து நின்று விடுவோமா என்கின்ற பயத்தையும் உனக்குள் கொடுக்கும். நமக்கென்று இனிமேல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது, இனிமேல் நாம் என்ன செய்ய போகின்றோமோ என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் தந்துவிடும். இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வர போகின்றோம் என்கின்ற
ஒரு எண்ணத்தை நீ உனக்குள் வளர்த்து கொள்ளும் பொழுது தெய்வத்தின் துணை உனக்கு எப்பொழுதுமே இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தெய்வம் உன்னோடு இருப்பது எந்த நேரத்தில் உனக்கு புரிகின்றதோ, தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்து விட்டதோ என்பது எப்பொழுது உனக்கு தெரிகின்றதோ, அந்த நேரம் நீ நினைத்த எத்தனை விஷயங்களும் பொடி பொடியாகிவிடும். யாரும் இல்லை என்று நீ நினைத்தது எல்லாம் முடிந்து, யாரும் உனக்கு இல்லை என்று நீ அழுதது புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்து, நமக்கென்று தெய்வம் இருக்கின்றது என்ற நம்பிக்கை எண்ணத்தை உனக்குள் வளர்த்திவிடும். இந்த அம்மா என்னுடைய வாக்கு, என் பிள்ளையே, இந்த அம்மா உன்னை தேடி வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும். இந்த அம்மாவினுடைய அன்பு என்றுமே உனக்கு முடிவில்லாதது. அது உனக்கு கிடைப்பது எனும் பொழுது அதை நீ முடிவில்லாமல் பெற்றுக்கொள். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையையும் நீ பொய்யாக்கிவிடு என் தங்கமே. அதன்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே எதிர்மறையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நேர்மறையான சிந்தனைகள் உனக்குள் ஒரு நாளும் இல்லை. நேர்மறையான விஷயங்கள் உனக்குள் இருந்திருந்தால் என்றோ நீ வெற்றி பெற்றிருப்பாய் அல்லவா? இன்று உனக்குள் வருகின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீ பொடி பொடியாக்கிவிட்டு இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்க வேண்டும். என் தங்கமே, நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றது அல்லவா? உன் அம்மா நான் இன்று சிலருக்கு வாழ்க்கை ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல துரோகத்தை காண்பித்து கொடுத்து, அதைவிட ஒரு நல்ல அன்பை இவர்களின் வாழ்க்கையில் காண்பிக்கும். ஆனால் எதுவுமே பொய்யானது, போலியானது என்று அது தெரிய வரும் பொழுது அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த நேரத்தில்தான் என் பிள்ளை நீ ஒரு சரியான முடிவினை எடுக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? யாரையும் நம்பாமல் தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கு நீ எப்படி எப்பொழுது பழகியிருக்க வேண்டும் என் பிள்ளை என்று. என் பிள்ளை, உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களினுடைய நிலை என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இனிமேல் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதனை நீயே கணித்து விடுவாய். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் ஒவ்வொரு துக்கமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தானே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னிடத்திலிருந்து பறிப்பதற்காக அல்ல என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்திலிருந்து சந்தோஷத்தை மட்டுமே இந்த தாயானவள் கொடுப்பதற்காக இருக்கின்றேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இந்த நிலையிலிருந்து நீ யோசித்து பார்த்தாயானால் நிச்சயமாக உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாகவே தெரியாது. உன்னுடைய அன்பு உண்மையானதாக இருக்கின்றது. உன்னுடைய அன்பினை பெற தகுதி இல்லாதவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் நல்லபடியாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது. வாழ்க்கையில் நடத்தியதை, நினைத்ததை சாதித்ததாக எந்த ஒரு சரித்திரமும் கிடையாது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். இந்த நேரத்தில்தான் உனக்கு இன்னமும் சந்தோஷங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்களை அனுபவித்தாய். ஏன் தெரியுமா? ஒருவரின் மீது நம்பிக்கை வைத்ததனால் உன்னால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது இப்படி ஆகும் என்று நீ எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் நடந்தது நடந்துவிட்டது. எல்லா துன்பங்களையும் நீ சந்தித்து விட்டாய். இதைவிட ஒரு உச்சபட்ச கவலை உன் வாழ்க்கையில் உண்டா என்கின்ற அளவிற்கு நீ வந்து விட்டாய். என் தங்கமே, மற்றவர்களின் மீது கவலைப்படுகின்ற உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட யாருமே இல்லை என்றுதானே நீ நினைத்து தவித்து விட்டாய். அவர்களை ஒரு கை நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன். அவர்களின் வாழ்க்கை அங்கே கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது. அதனால் என் பிள்ளை, நீ எதை நினைத்தும் வருத்தப்பட தேவையில்லை. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.